Hi friends, Assalamu alaikum. Welcome to my YouTube channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி ஒன்று காட்ட போகிறேன். இந்த டேஸ்டியான டிஃபன் ரெசிபியை உங்களுக்கு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே நல்லா டேஸ்டியாக சூப்பராக செஞ்சு கொள்ளையிலும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நாங்கள் இப்போ இந்த டிஃபனை செய்வோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்ப்போம். 2 பொட்டேட்டோஸ் எடுத்துக்கிறேன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன், ஒரு கேரட் கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன், அடுத்தது ஒரு ஆனியன், அடுத்தது க்ரீன் சில்லி கொஞ்சம் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன், கரி லீவ்ஸ் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன், ஒரு எக் எடுத்துக்கிறேன். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டில் பொட்டேட்டோவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதையும் கேரட்டை கிரேட் பண்ணின மாதிரியே கிரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த ஐட்டங்களை தவிர இதுக்கு மசாலா, சால்ட் இதுகள் தான் தேவைப்படும். இப்போ நான் இந்த பொட்டேட்டோவை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இது ஈஸியாகவும் செய்யக்கூடிய டிஃபன் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் கூட இதில் ஈஸியாக வைக்கலும். நல்ல டேஸ்டியான ஃபுட் உண்டு. நானுமே ஒரே செய்கிறே தான், அதை தான் உங்களுக்கு காட்டுவோம்னு பார்த்தேன். இப்போ நான் இந்த பொட்டேட்டோவை நல்லா கிரேட் பண்ணி கொண்டேன். இப்போ ஒரு பேனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணி கொள்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகக்குள்ள இதுக்கு நான் மஸ்டர்ட் சீட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி கொள்கிறேன். ஆயில் எந்த ஒரு ஃபுட்டுக்கும் அந்த ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஜாஸ்தியாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல். ஏன்னா ஆயில் கூடினு சொல்லி எந்த ஃபுட்டுமே டேஸ்ட்டாக வராது. அதை நாங்கள் நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும். இப்போ இதுக்கு நான் கரி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எந்த டிஷ்ஷை செய்யக்குள்ளையும் நீங்கள் கடுகு போட்டதுக்கு அதுக்கு பிறகு நீங்கள் கரி லீவ்ஸை போட்டிங்கன்னா எங்களோட ஃபேஸ்க்கு இந்த ஆயில் எல்லாம் தெரிக்காது. ஸோ அதோடு நான் சாப் பண்ணி வச்சுக்கிற ஆனியனையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்தேன். உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் லார்ஜ் ஆனியன் ஒன்று கூட எடுத்துக்கொள்ளலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ நான் இதை நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆக தேவையில்ல, ஒரு அளவு வதக்கிட்டு இதுக்கு நான் ஜிஞ்சர் பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் எந்த ஒரு பொட்டேட்டோ ஃபுட் செய்கிறண்டாலும் ஜிஞ்சர் பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொண்டால் நல்ல ஃப்ளேவர்டு மைக்கும். அடுத்தது வாய்வு தொல்லைன்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளமும் வராது. ஸோ இதுக்கு நான் இப்போ நான் சாப் பண்ணி வச்சுக்கிற க்ரீன் சில்லியையும் ஆட் பண்ணிக்கொண்டு அதையும் கொஞ்சம் ஸ்வாட்டை பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இதுக்கு கிரேட் பண்ணி வச்சுக்கிற கேரட்டை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு நான் ஒரு பிக் கேரட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னு சொன்னால் 2 கேரட் வேணாலும் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. இப்போ இதை நல்லா கொஞ்சம் நாங்கள் சோட்டை பண்ணிக்கொள்ளணும் இதோடையே. அதுக்கு பிறகு இதுக்கு நான் போதுமான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணுறேன், மிச்சம் ஆட் பண்ணலை. ஸோ இப்போ நல்லா நாங்கள் திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இதை சால்ட் எல்லா இடத்துக்கும் படுற மாதிரிக்கு. உண்மைக்குமே சால்ட் இதில் எல்லா இடத்துக்கும் படணும். வேண்டாம், இது கிரேவி இந்த இதோண்டு இல்லை. இப்போ நான் கொஞ்சம் இதுக்கு 1/2 கப் மட்டுக்கு வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் இந்த கேரட் கொஞ்சம் குக் ஆகணும். அதை சுற்றி க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் மட்டுக்கு வச்சுட்டு திருப்பி எடுக்கிறேன். இப்போ நான் இந்த பொட்டேட்டோவை கிரேட் பண்ணி இதை நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், அதில் கசர் வராமிக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி நல்லா புளிஞ்சுட்டு அதை எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு வச்சுருந்தேனே அதுக்கு நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி அரிசி மாவையும் போட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த எக்கையும் இதுக்கு நான் போட்டுக்கொள்கிறேன். போட்டுக்கொண்டு இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஆனால் அதுக்கு முந்தி நாங்கள் வதக்கி வச்சுருந்த கேரட் மிக்சரை இதுக்கு நாங்கள் போட்டுக்கொள்வோம். நல்லா போட்டு இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். இது மிச்சம் வாட்டரியாக விடப்பட ஒரு அளவு லிக்விடாக தான் நிற்கணும். அப்போ தான் இது நல்ல டேஸ்ட்டாக வரும். ஸோ இப்போ நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மிக்ஸ் பண்ணக்குள்ள லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஒரே மிக ஒரு குவான்டிட்டி வாட்டர்னு நான் சொல்ல மாட்டேன் இதுக்கு. ஏன்னா அவங்கவுங்க எடுக்கிற இன்க்ரீடியன்ஸு கணக்கு தான். ஸோ இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் டர்மரிக்கும் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களோட வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாவே போதும். இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இதுக்கு வாட்டர் குவான்டிட்டி ஒன்று சொல்லலாம். நீங்கள் ஒரு அளவு வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு மாதிரி எடுப்பீங்க இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பாருங்கள், இதில் கன்சிஸ்டன்சி இப்படி தான் வரும். ஒரே மிக்க வாட்டர் ஆட் பண்ணினா அது கூடிச்சுன்னா ஒன்றும் செய்யலாம். இந்த டைமில் தான் நாங்கள் இதுக்கு சால்ட் ஆட் பண்ணணும்.
எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் போட்டுட்டு லாஸ்ட்டுக்கு எல்லாம் மிக்சிங் எல்லாம் கொடுத்துட்டு தான் சால்ட் ஆட் பண்ணும். அப்போ தான் அந்த சால்ட் போதுமான்னு பார்க்கலும் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் நேரத்தோட சார்ட் பண்ணி வச்சு இந்த வெஜிடபிள்ஸ்க்கும் சால்ட் போட்டோம் தானே. ஸோ அதனால் இப்போ இந்த டைம் இந்த பதம் வந்துச்சுன்னு சொன்னால் நல்லாவே ஓகே. இப்போ உங்களுக்கு விளங்கும், மிச்சம் வாட்டரையும் இல்லை, மிச்சம் திக்கும் இல்லை. ஸோ இப்போ இந்த டைமில் இப்போ திரும்ப நான் பேனை ஸ்டவ்வில் வைக்கிறேன். வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் பேனில் எல்லா இடத்துக்கும் படக்கூடிய மாதிரி ஒரு ப்ரஷ்ஷால் நான் வந்து ஆயிலை எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லா இடத்துக்கும் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கொண்டு இப்போ நான் இந்த மிக்சரை அப்படியே இதில் நான் போடுறேன். எல்லா மிக்சரையும் போட்டு கணக்காக மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கத்துக்கும் லெவலாக வர மாதிரி நான் கணக்காக லெவல் பண்ணிக்கொள்கிறேன். எல்லா சைடுக்கும் ஈக்குவலாக வர மாதிரி நான் கணக்காக அதை பரத்தி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். இப்போ சரி, இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி மீடியம் லோவில் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடணும். அப்படியே 10 மினிட்ஸ் வைக்கட்டும். அப்படியே நல்லா லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேம் வைக்க வேணாம். இப்போ நாங்கள் 10 மினிட்ஸுக்கு பிறகு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இதோட சைடு அப்படியே நாங்கள் போட்டிக்கிற சைடு அப்படியே நல்லா குக் ஆகிக்கும். ஸோ இப்போ நாங்கள் இதை அப்படியே திருப்பி மறுபக்கத்துக்கு போட்டுக்கொள்ளணும். இப்படியே மறுபக்கத்துக்கு போட்டுக்கொண்டா பாருங்கள், நல்லா குக் ஆகிக்கி. இந்த அளவு குக் ஆகணும், அப்போ தான் இது டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ இதை இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தால் அண்ணன் ரெடி ஆகிருச்சு எங்களோட டிஃபன். சூப்பரான ஒரு சரியாக பார்த்தா இது செய்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் நல்லாவே போதும். ஏண்டா இன்க்ரீடியன்ஸை டக்குன்னு கிரேட் பண்ணி கொண்டாச்சு, டக்குன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி கொண்டாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணியாச்சு. நல்லா குக் ஆகிடும். உங்களுக்கு 6க்கு கிளம்பினாலும் பிள்ளைகளுக்கு 7:30க்கு ஸ்கூலுக்கு நல்லா ஷார்ப்பாக செஞ்சு கொடுத்துட்டேலும். நாங்கள் எங்கேயாலும் ட்ரிப் ஒன்று போகிறோம்னாலும் இதை செஞ்சு எடுத்துகிட்டு போனால் எங்களுக்கு கையை நலையாமல் திண்டுட்டு கையை தொடச்சி கொள்ளலும். அந்த அளவுக்கு ஈஸியான டேஸ்டியான ஃபுட் ஒன்று தான் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். என் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மைக்குமே இது யாராவது வீட்டுக்கு வந்தால் கூட டக்குன்னு செஞ்சு வச்சிடலும். டேபிள் டெக்கரேஷனுக்கும் சட்டப்படியான ஒரு டிஷ் உண்டு, இஃப்தாருக்கும் நல்ல. இப்போ நான் இந்த டிஷ்ஷை சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். உண்மைக்குமே நான் நார்மலாக இந்த டிஷ்ஷை செய்வேன். நல்லா டேஸ்ட்டாக வர சுற்றி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் விருப்பம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு கூட எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ நான் ஃபுல் ஹாப்பியாவேன். அதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டேஸ்டியான வீடியோவில் உங்களே நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். ஹேவ் அ நைஸ் டே friends.